எம்ப அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, உலக போலீஸு, அவன் பெருமை ஆள்மையான ஒரு ஆளு, அவங்கிட்ட ஏங்க போய் வம்பு வச்சுக்கிறீங்க அப்படின்றாங்க. இது ஒன்றும் 1945 கிடையாது. 45ல் ஒன்றா அவங்க வல்லரசா இருந்துக்கலாம். அப்போ ஒன்றா யாராவது பயந்துருக்கலாம். இது வந்து 2025. அமெரிக்கா எப்படி உலகத்துக்கு வல்லரசுன்னு அதை தெரிவிச்சுக்குதோ, நாங்களும் வந்து ஒரு கிங்கு தான். எங்ககிட்டயும் வாலாட்ட முடியாது. எங்ககிட்டயும் ஒரு பெரும் சக்தி இருக்கு. மற்ற நாடுகளும் அவரவர்களுடைய சக்திக்கு அவரவர்கள் பெரிய ஆளுகதான். இந்த வார்த்தை தான் சீனாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஏன்னா முதல்ல சீனாவில் தான் வந்து கையை வச்சாரு ட்ரம்ப். உன் மேல அந்த வரி போட போறேன், உன் மேல இதை தடை பண்ண போறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் கேர் அப்படின்னு இந்த இடது கையில அதெல்லாம் நான் வந்து தள்ளி விட்டு போயிட்டு இருப்பேன். அதை தான் செஞ்சிட்டு இருக்கு. இப்ப இந்தியா இந்த பேச்சு பேசின உடனே, நீ ஒன்னும் வல்லரசு கிடையாது, நீ ஒன்னும் உலக போலீஸ் கிடையாது, நீ ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, நீ ஒன்னும் பெத்ராய்டு கிடையாது, இங்க பெரிய பெத்ராய்டுலாம் இருக்காங்க அப்படின்னும் போதுதான் சீனாவுக்கு நாம ஏன் இந்தியாவுடன் ஒரு கூட்டாளியா வச்சுக்க கூடாது, அதுதான் எதிருக்கு எதிரி நண்பன்ட்டு. இப்ப என்ன ஆயிப்போச்சு, ட்ரம்ப்புக்கு தெரியாம புலிவாலை பிடிச்சிட்டோமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா இந்தியா, சீனா, ரஷ்யா மூன்றும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கைக்கு வந்தால் ஆசியாவில் ஒரு பலமான நாடுகளாக இங்கு மாறும். அது உலகில் பெரிய எதிரொலியை ஏற்படுத்தும்.